அதைத்தாங்க ஐயா நானும் சொல்றேன். சரியான ஆதாரம் இருக்கு. அதனால இந்த பொண்ணுக்கு உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன் ஐயா. ஐயா, ஐயா, எனது கட்சிக்காரர் வித்யா சொல்றது உண்மைதான். அவரு உயிரோட தான் இருக்காரு. என்னையா குழப்புற? அப்ப அந்த வீடியோ? அதுவும் உண்மைதாங்க ஐயா. சைலன்ஸ், சைலன்ஸ், சைலன்ஸ். என்னையா சொல்ற? இந்த வீடியோ உண்மையா இருந்தா அவர் எப்படி உயிரோட இருக்க முடியும்? ஐயா, அந்த வீடியோவை தாண்டி அவர் இறந்துட்டாருங்கிறதுக்கு வேற எந்த ஆதாரமும் இல்லைங்க ஐயா. அவரோட உடம்பு கூட இன்னும் கிடைக்கல. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். பாடி கிடைச்சிருச்சு, மார்ச்சுவரில் இருக்கு. அதுவும் எரிஞ்ச நிலையில இருக்கு. அது அவரோட உடம்பா இருக்காதுன்னு அவரோட மொத்த குடும்பமும் சொல்றாங்க ஐயா. டிஎன்ஏ டெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அது யாரோட உடம்புன்னு உறுதிப்படுத்த முடியும். இந்த பொண்ணு அவர் கத்தியால குத்தி இருக்கு, அதே இடத்துல வச்சு எரிச்சிருக்கு. அந்த உடம்பு எப்படி அவரோடதான் இல்லாம போகும்? டிஎன்ஏ டெஸ்ட் வந்தாலும் அது சஞ்சயோட உடம்புன்னு தான் வரும். சில நேரங்கள்ல உண்மை பொய் மாதிரியும் பொய் உண்மை மாதிரியும் நம்ம கண்ணையே ஏமாத்துறோம். இந்த கேஸ்ல அதுதான் நடந்துட்டு இருக்கு. டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வர வரைக்கும் இந்த கேஸ்ல எந்த தீர்ப்பும் வழங்கக்கூடாதுன்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன் ஐயா. அதோட இவங்களுக்கு ஜாமீன்லாம் கொடுக்க முடியாதியா? இல்லைங்கய்யா, அது ஊர் முழுக்க இந்த கேஸ பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் இவங்களுக்கு ஜாமீன் கொடுத்தா அது தப்பான முன் உதாரணம் ஆயிடும். ஜாமீன்லாம் கொடுக்க முடியாது. இந்த கேஸ்ல இனிமேல் விசாரிக்க எதுவுமே இல்லைன்னு தான் எனக்கும் தோணுது. ஆனா நீங்க ஏதோ நம்புறீங்க. அதுக்காக உங்களுக்கு இன்னும் 2 நாள் நான் அவகாசம் கொடுக்குறேன். அதுக்கிடையில வேற ஏதாவது ஸ்ட்ராங்கான ஆதாரத்தை ரெடி பண்ணிக்கிட்டு வாதாட வாங்க. சும்மா இந்த உண்மை பொய்ன்னு வார்த்தை விளையாட்டெல்லாம் வேண்டாம். அப்புறம் நீங்க அடுத்த முறை வரும்போது டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட்டோட வரணும். சரிங்க ஐயா. இந்த 2 நாள் குற்றவாளி வித்யாவை சிறை காவல்ல வைக்க இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகின்றது. இல்ல இல்ல இல்ல, என் பொண்ணு நிரபராதியா. அவளை எப்படியாவது விடுதலை பண்ணுங்கயா. ஐயா, கோர்ட்ல இந்த மாதிரி சத்தம் போடக்கூடாது. தப்பு பண்ண குற்றவாளி எல்லாம் வெளியில சுதந்திரமா சுத்தும் போது என் பொண்ணுக்கு மட்டும் இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுயா. சைலன்ஸ், சைலன்ஸ், சைலன்ஸ். The court is urgent. ஐயோ, அவ்வளோ பெரிய குடும்பத்துல கல்யாணம் பண்ணிட்டு போய் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கியே, நீ எல்லாம் பொண்ணுதானா? நல்லா சும்மாவே விடக்கூடாது. இந்தா இதுல ஒரு கையெழுத்து போடு.
இந்த ட்ரெஸ் மாத்திக்க. இங்க பாரு, நீ யாரா வேணா இருக்கலாம், எவ்வளவு பெரிய தப்பு வேணா பண்ணிருக்கலாம், ஆனா நீ இங்க ஒரு கைதி, அவ்வளவுதான். எல்லா கைதிகளுமே எனக்கு ஒரே மாதிரி தான். உள்ள போய் ஏதாவது கலாட்டா பண்ணிட்டு இருந்தேன்னா அப்புறம் அடிச்சு வெளுத்து தனியா செல்லுல தூக்கி போட்டுருவேன். பார்த்து நடந்துக்கோ. என்ன அப்படியே நிக்கிற? சொல்றது புரியுதா? நிர்மலா, இத வந்துட்டேன் மேடம். சொல்லுங்க மேடம். இவ செல்லுக்கு கூட்டிட்டு போய் விடு. வாமா வா. வாமா வேகமா வாமா. ஏய் இன்னும் தூங்கலையா நீங்களா? நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. போய் தூங்குங்க போங்க. உள்ள போங்க எல்லாம். வேகமா வாமா. இதோ வரால, இவதான் நான் சொன்ன ஆளு. புருஷனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்திருக்கா. இதோ வரா பாரு. நம்மலாம் கஷ்டத்துக்கு தப்பு பண்ணிட்டு உள்ள வந்திருக்கோம். இவளுக்கெல்லாம் என்ன கேடு? கிடைச்ச வாழ்க்கைய வாழ தெரியாம அதை கெடுத்துக்கிட்டு ஜெயிலுக்கு வந்திருக்கா. போடி போ. போய் படுங்கம்மா போங்கம்மா. டைம் ஆகுது. போங்க எல்லாம் போய் படுங்க. நீ வா, மெதுவா நடந்து வருவ. வா சீக்கிரம். இதான் உன் செல்லு. என்ன சரளா எப்படி இருக்க? ஜெயிலுக்கு வந்து 2 வருஷம் ஆக போகுது. வாயை திறந்து யார்ட்டையாவது ஒரு வார்த்தை பேசிருப்பியா? உள்ள போ. நான் பாக்குற. பேரு சரளா. 5 கொலை, ஆயுள் கைதி. பார்த்து நடந்துக்க, இல்லனா உன்னையும் போட்டு தள்ளிட்டு போயிடுவா. போ உள்ள. பார்த்து பத்திரமா இரு. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போ படு. நான் கூட செத்து போனவன் திரும்பி உயிரோட வந்துருவானோன்னு லைட்டா பயத்துல இருந்தேன். இனி எந்த பயமும் இல்ல. அதான் இப்ப பாடி கிடைச்சிருச்சுல்ல, அப்புறம் என்ன? பாடி கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த பேய் தான் அது சஞ்சயோட பாடி இல்ல, அவன் உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. பின்ன செத்தவனுக்கு தேவசமா பண்ணுவா? பிரீத்தி, சஞ்சய் வேதாவோட செல்ல மகன். அவன் செத்தத அவளால ஏத்துக்க முடியல. அதான் இப்படி பைத்தியம் மாதிரி உளறிக்கிட்டு இருக்கா. நாம அவளை கொலை பண்றதுக்கு பதிலா அவளே பைத்தியமா ரோடு ரோடா அலையத்தான் போறா. பாத்துக்கோ.
டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்களா? எடுக்கட்டும், நல்லா எடுக்கட்டும், எடுத்து பார்க்கட்டும். அதுல அது சஞ்சய் தானே தெளிவா வந்துடும்ல. அதுவும் நமக்கு நல்லது தானே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா அந்த வேதா? சொல்ல முடியாது. பையன் செத்து போன சோகத்துல அந்த வேதாவும் உசுர விட்டு நமக்கு வேலை இல்லாம பண்ணாலும் பண்ணிடுவா. நீங்க சொன்ன மாதிரியே வித்யாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. இப்ப நம்ம மகேஸ்வரியும் அந்த ஜெயில தான் இருக்காங்க. தெரியுமே, ஏற்கனவே மகேஸ்வரி கிட்ட சொல்லி ஜெயிலேயே அந்த வித்யாவை கொலை பண்றதுக்கு எல்லா பிளானும் பண்ண சொல்லிட்டேன். பெரிய ஆளு சகுந்தலா நீ. ஒருவேளை வித்யா நிரபராதின்னு தீர்ப்பு வந்தாலும் விடுதலையாகி வெளியில வர்றதுக்கு அவ உயிரோட இருக்க மாட்டா. சார், ஸ்ட்ரெஸ் அதிகமானதால தான் இப்படி ஆயிருக்கு. சரியாயிடும், பாத்துக்கோங்க. பாத்துக்கமா, வந்துடுறேன். டாக்டர், டாக்டர், அவங்க கண்டிஷன் எப்படி இருக்கு? இப்படியே இருந்தாங்கன்னா அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும் சார். மார்னிங் கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணிடுங்க. எப்படியாவது அவங்கள கொஞ்சம் சாப்பிட்டு வைங்க. எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம் டாக்டர், அவ கேட்க மாட்டேங்கிறா. உங்க பையன் உயிரோட இருந்தா உடனே அவங்க கண்ணு முன்னாடி வந்து நிறுத்துங்க. இல்ல அவர் இறந்துட்டாருன்னா அந்த உண்மையை சொல்லி அவங்களை ஏத்துக்க வைங்க. இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடந்தே ஆகணும். இல்லனா அவங்க உயிருக்கே ஆபத்தாகும். வேற ஏதாவது எமர்ஜென்சினா கால் பண்ணுங்க. ஓகே டாக்டர். தேங்க்யூ சார். சஞ்சய், சஞ்சய், வேதா, சஞ்சய், அம்மா, சஞ்சய், அம்மா, ஐயோ மாமா, சஞ்சய், வேதா, 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 சஞ்சய். கண்ணை திறந்து பாரு வேதா, வேதா, கண்ணை திறந்து பாரு. அம்மா, சஞ்சய், நம்ம மக சஞ்சய் வந்துருவான். சஞ்சய், கண்டிப்பா வந்துருவான். நீ கொஞ்சமாவது சாப்பிடுமா மனசா. சஞ்சய், வேதா, 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 சஞ்சய், சஞ்சய், வாங்கப்பா. வித்யா, வித்யா, சஞ்சய், சஞ்சய் நீயா? நானே தான். எந்திரிச்சு வா போலாம். சஞ்சய், நானே தான், என் கூட வா. எப்படி இருக்க வித்யா?
சொன்னது தானே நான் செஞ்சேன். நீ திரும்பி வருவான்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தியே. ஏன் சஞ்சய் வரவே இல்ல? எங்க போன நீ? ஊரே என்ன கட்டின புருஷனை கொலை பண்ண கொலைகாரன்னு சொல்லிட்டு இருக்கு. மொத்த குடும்பமும் நீ இருக்கியா செத்துட்டியான்னு பதில் தெரியாம அல்லாடிக்கிட்டு இருக்கு. உன்னை பார்க்காம உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம என்னால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியல சஞ்சய். வெளியில எல்லாருக்கும் நான் தைரியம் சொல்லிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு தைரியம் சொல்ல யாருமே இல்ல சஞ்சய். எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அழாத வித்யா. என் பொண்டாட்டி எவ்வளவு தைரியமான ஆளு. அவ கண்ணில இருந்து கண்ணீர் வரலாமா? நீ செத்துட்டே சொல்றாங்க சஞ்சய். நீ அதை நம்பினியா? என் உயிர் இருக்கிற வரைக்கும் உன் உயிர் இருக்கும். நீ சாக மாட்ட. அப்புறம் என்ன? எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா இருக்கேன் வித்யா. அதெல்லாம் சரிதான். அப்போ ஏன் இத்தனை நாளா என்ன பார்க்க வரல? எங்க போயிருந்த நீ? எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. உண்மையான குற்றவாளிகளை ஆதாரத்தோட நிரூபிக்கணும்ல, அதுக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். சரி, அதுக்காக கட்டின பொண்டாட்டினா என்னையே நீ மறந்துடுவியா? சாரி வித்யா, நமக்கு வேற ஆப்ஷன் இல்லைல்ல. என்னால இங்க இருக்க முடியல சஞ்சய். சுத்தி ஏகப்பட்ட குற்றவாளிங்க, கொலைகாரங்க. இவங்க கூட நான் எப்படி இருப்பேன்? எனக்கு ஏதோ நரகத்துல வாழ்ற மாதிரி இருக்கு. நிம்மதியா ஒரு நிமிஷம் கூட தூங்க முடியல. என்னை எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு சஞ்சய். அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்தா நான் பைத்தியமா ஆயிடுவேன் சஞ்சய். வித்யா, அப்படிலாம் சொல்லாத. கண்டிப்பா கோர்ட்ல வந்து நான் சாட்சி சொல்லி உன்னை காப்பாத்துவேன். வித்யா, நான் இருக்கேன். இங்க பாரு, தைரியமா இரு, சரியா? சரி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சஞ்சய், சஞ்சய், என்னை விட்டு போகாத சஞ்சய். என் கூடவே இரு, இல்லனா என்னையும் உன் கூடவே கூட்டிட்டு போயிரு. அது முடியாது வித்யா, புரிஞ்சுக்க. நான் போறேன், நீ பத்திரமா இரு. சஞ்சய், சஞ்சய், என்னை விட்டு போகாத சஞ்சய். சஞ்சய், 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 சொல்றத கேளு. என்னை விட்டு போகாத சஞ்சய், என்னை விட்டு போகாத சஞ்சய், நான் சொல்றத கேளு ப்ளீஸ். சஞ்சய், சஞ்சய், என்னை விட்டு போகாத சஞ்சய், என்னை விட்டு போகாத சஞ்சய், ப்ளீஸ் சஞ்சய், சொல்றத கேளு சஞ்சய். சஞ்சய், சஞ்சய், என்னை விட்டு போகாத சஞ்சய், ப்ளீஸ் சஞ்சய், என்னை விட்டு போகாத. என்னால இங்க இருக்க முடியல சஞ்சய். கனவா இது? மன்னிச்சிருங்க, கனவு. நல்லா கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி வைக்கணும், புரியுதா? நான் பாக்குறேன், அங்க போய் விளக்கமா இருக்குது, எடுத்துன்னு வா போ. சொன்னத ஒழுங்கா செய்யு. போ, போய் எடுத்துட்டு வா போ. பெருக்கு. நல்லா சுத்தம் பண்ணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிக்கா, வார்டன் வராங்க. மகேஸ்வரி,
அவ? அவளை எதுக்கு நாம கொலை பண்ணணும்? அவதான் நான் இப்ப இந்த ஜெயில இருக்க காரணம். நிம்மதியா காலேஜ் நடத்திக்கிட்டு இருந்த என்ன நடு தெருவுக்கு கொண்டு வந்த அந்த வேதாவோட மருமக தான் இவ. பேரு வித்யா. வெளியில வச்சு இவளை கொண்டு இருப்பாங்கன்னு நினைச்சேன். தப்பிச்சு இங்க வந்துட்டா. நான் விடுவேனா? எங்க அது? இங்கதான் இருக்கு. நான் அவகிட்ட போறேன். நீங்களும் கூட வேலை செய்யற மாதிரி பக்கத்துல வாங்க. நான் ஒரு குத்து குத்துனதுக்கு அப்புறம் அவ கை கால பிடிச்சுக்கோங்க. சரிக்கா. சத்தம் போட விடாம வாயை மூடிக்கோங்க. நான் அவ கதையை முடிச்சிடுறேன். யாரும் வரமாட்டாங்கல்ல? அந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்க. அதனாலதானே வார்டன் அவளை அங்க வேலை செய்ய சொல்லிருக்காங்க. அப்ப வா. வாங்க.